சரண்யா நீ சொல்றதுக்கும் உங்க பேரனை கொல்றதுக்கும் இவங்க தான் ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அத நான் தடுத்ததால நான் இல்லாதப்போ அண்ணியை ஏமாத்தி குழந்தைய புடுங்கிட்டு போயிருக்காங்க. ஐயோ, இப்படி அபண்டமா என் மேல பழி போட்டு பேசுறாளே. சம்பந்தி, இவ வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம பேர பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இப்போ உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்களா? நம்ம பேர குழந்தை எங்க காணாம போக விட்டுட்டு இப்ப நான் தான் கடத்தினேன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. உன் நடிப்பெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ, அவங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். உண்மைய சொல்லு, குழந்தை எங்க? நீ மட்டும் சொல்லல, போலீஸ கூட்டிட்டு வந்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியா? போலீஸ் என்ன, நீ மிலிட்டரியே கூட்டிட்டு வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். குழந்தைய கடத்தினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ எங்க வேணா போ, யார்கிட்ட வேணா சொல்லு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ரொம்ப தைரியமா பேசுறதா நினைக்காத. இவங்களாவது கோர்ட்ல வாதாடி ஜாமீன்ல வந்திருக்காங்க. ஆனா நீ உள்ள போனீனா உன்னை காப்பாத்துறதுக்கு உன் பையன் கூட உனக்கு துணைக்கு வரமாட்டான், புரிஞ்சுக்கோ. அண்ணே வாங்க, உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு தரேன். யோ, என்னையாச்சு? சகுந்தலா நமக்கு போன் போட்டு சொல்லிட்டியா இல்லையா? குழந்தை எப்ப வாங்கிக்கிறாங்களா? அவங்க கிட்ட பேசினேன், வெயிட் பண்ண சொல்றாங்க. இந்த குழந்தைய வச்சுட்டு நீ எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இது நம்ம கிட்ட இருக்க இருக்க நமக்கு தான் ஆபத்து. தட்டுப்பட்டுன்னு கை மாத்தி விட்டுறணும், இல்லன்னா குழந்தைய தேடி ஆளுங்க வந்துருவாங்க. நம்ம அண்ணன் தான் வராரு, வாங்கண்ணே. சுரேஷ், சொல்லுண்ணா. உன்னையும் உன் பொண்டாட்டி தேடி ஆளுங்க வராங்களாம். என்னண்ணா சொல்றீங்க? எங்களை யாருன்னா தேடி வருவாங்க? அந்த விவரம் எல்லாம் தெரியாது. ஹாஸ்பிட்டல் இருந்து கம்பவுண்டர் பழனிசாமி பேசினாரு, விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. எச்சரிக்கையா இருங்க, நான் வரேன். சரிண்ணா சரிண்ணா, நீங்க போங்கண்ணா. சரிப்பா. என்ன பண்றது? எங்கடா? இல்லண்ணா, யாரும் இல்லண்ணா. என்னடா நீ பாத்தியா? இல்லண்ணா. சார் சார் ஒரு நிமிஷம். நில்லு, அங்க பாரு, அவனுங்க நம்மளை தேடி வந்துட்டானுங்க. இந்த பக்கம் யாராவது குழந்தையோட போறத பாத்தீங்களா? போச்சு, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். குழந்தைய புடுங்கிட்டு நம்மள தூக்கி ஜெயில போட போறான். இதுதான் நடக்க போகுது. அடச்சி, உன் திருவாய் மூடு. அவனுங்க வந்து பாத்துட்டு திரும்பி போயிடுவானுங்க. நீ சத்தம் போடாம உள்ள வா, சீக்கிரம் போ போ. ஹலோ, கதவு பூட்டிருக்கேனே. உள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ கதவு தட்டுன. உள்ள யார் இருக்கீங்க? கதவு திறங்க, கதவு திறங்கன்னு சொல்றேன்ல. அண்ணா உடனே உடைச்சிருந்தேன். அண்ணா இதுவா தானே இருக்கும், தட்டுன. நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி. உன் அண்ணனோட குழந்தைய கடத்தினவங்களை கண்டுபிடிச்சு குழந்தைய மீட்டுடலாம். மேடம், எனக்கு சகுந்தலா மேலதான் டவுட்டா இருக்கு. அவங்கள பத்தி இந்த பெட்டிஷன்ல டீட்டெயிலா எழுதியிருக்கேன். அவங்கள நீங்க விசாரிச்சீங்கன்னா குழந்தை கிடைச்சிரும் மேடம். முதல்ல குழந்தைய கண்டுபிடிப்போம், அதுதான் நமக்கு முக்கியம். சிட்டில இருக்கிற குழந்தை கடத்தல்காரங்களை பத்தி டீடைல்ஸ் எடுக்க சொல்லிருக்கேன். அந்த டீடைல்ஸ் வந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறேன். நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். சரி, குவிக்கா வாங்க. இன்ஸ்பெக்டர் வராரு சக்தி.
அவர் கொடுக்கிற டீடைல்ஸ்லாம் பாப்போம். மேடம். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் மேடம். கொடுங்க. சிட்டில மொத்தம் 40 சைல்டு கிட்னாப்பர்ஸ் இருக்காங்க மேடம். அதுல 39 பேரை விசாரிச்சிட்டேன் மேடம். அவங்க இதுல சம்பந்தப்படலன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கிட்னாப்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ண முடியல மேடம். அந்த கிட்னாப்பர் யாரு? அவங்க பேர் என்ன? அந்த கிட்னாப்பர் பேரு ஊர்வசி. அவளோட போட்டோ என்கிட்ட இருக்கு மேடம். இவதான் ஊர்வசி. இவதான் உங்க அண்ணியோட குழந்தைய கடத்தினவளா இருக்கும். மேடம், நீங்க இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் என் அண்ணியோட குழந்தைய காப்பாத்த முடியும். பதட்டப்படாத சக்தி, பொறுமையாயிரு. ஊர்வசியோட வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்கொயர் பண்ணீங்களா? பண்ண மேடம். அவ வீட்ல இல்ல மேடம், வெளியில போயிருக்கா. இவளோட செல்போன் சிக்னல் வச்சு ட்ரேஸ் பண்ணீங்களா? அதையும் பண்ண சொல்லிருக்கேன் மேடம். ஆனா செல்போன் மூவிங்லயே இருக்கு. எப்படி இவளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம் மேடம். ஓகே சக்தி, நாம அவளை தேடி போலாம். இன்ஸ்பெக்டர், நீங்க என் கூட லைன்லயே இருங்க. இவளோட செல்போன் சிக்னல் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. ஓகே மேடம். வா சக்தி, நாம போலாம்.